Hello friends, today we can discuss merge sort algorithm. Example 2. Arranging the following number in the descending order. போன வீடியோவில் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் சால்வ் பண்ண சொல்கிறாங்க யூஸிங் மெர்ஜ் ஷார்ட்டு. மெர்ஜ் ஷார்ட்னால் நம்ம என்னென்னு சிம்பிளாக நம்ம ஒரு முறை ரிவைஸ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் ஷார்ட்டுன்றது என்னன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இது ஒரு எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். தென் இது எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைடட் ஃபேஸ், தென் செகண்ட் கான்குவர் ஃபேஸ். டிவைட் ஃபேஸ்னால் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவாங்க, கான்குவர்னால் என்ன பண்ணுவாங்க, மெர்ஜ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அசெண்டிங்காக தென் டிசெண்டிங் ஆர்டரில் மெர்ஜ் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கொஷினை பார்த்து சால்வ் பண்ணோம். தென் தேர்ட் வந்து மெர்ஜ் ப்ராசஸ். மெர்ஜ் ப்ராசஸில் என்ன பண்ணுவோம், ஏ பாயிண்டர்னு பேர் கொடுப்போம், தென் பி பாயிண்டர், தென் சி பாயிண்டர். நீங்கள் XYZ அப்படின்னு கொடுக்கலாம், PQR அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். மெர்ஜ் ஷார்ட்னா ஷார்ட்டிங் டெக்னிக்கும், இது ஒரு எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். தென் ஃபேஸ் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம், தென் கான்குவர் ஃபேஸ் மெர்ஜ் பண்ணுவோம். அசெண்டிங்கை கொடுத்துக்கிறாங்களா, தென் டிசெண்டிங் எதுவுமே கொடுத்துருந்தா நம்ம அசெண்டிங்கில் தான் வந்து பண்ணோம், டிசெண்டிங்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, மெர்ஜ் ப்ராசஸ்னால் வந்து ஆல்ரெடி இருக்கிறத ஏ பாயிண்டர், பி பாயிண்டர், சி பாயிண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணோம். பாயிண்டரை ஷார்ட்டாக PTR அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், டிவைட் ஃபேஸாக கொடுத்துருக்கிற நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இதற்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 கொடுத்துருக்காங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 18, 29, 68, 82, 43, 37, 87, 24, 47, 50. இப்போ இதை வந்து நான் 5 டிவைட் பண்ணுறேன். நம்ம கொஷின் பாருங்கள், டிசெண்டிங்கில் பண்ண சொல்லியிருக்காங்க. 18, 29, 68 முதல்ல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 82, 43. தென் நெக்ஸ்ட்டு 5 நம்பர் 37, 87, 24, 47, தென் 50. இப்போ 5 இருக்குது. அப்போது நான் 3 தென் 2 காலமாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன். 18, 29, 68, தென் 82, தென் 43. ரைட் சைடும் நான் 3 and 2 டிவைட் பண்ணிக்கிறேன். 37, 87, 24. தென் ரைட் சைடில் 47, 50. இப்போ இந்த 3 வந்து நான் 2 1 1 பிரிக்க போகிறேன். இதை வந்து 1 1 பிரிக்க போகிறேன். 18, 29, 68, 82, 43. தென் இதை 3 வந்து 2 1 1 பிரிக்க போகிறேன். 37, 87, தென் 24, தென் 47. தென் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் எலமெண்ட்டாக நான் பிரிக்க போகிறேன். 18, 29, 68, 82, 43, 37, 87, then 24, then 47,
50 எல்லாம் இப்போ வந்து டிவைடட் ஃபேஸ் முடிஞ்சாச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிவைடுக்கு அப்புறம் கான்குவர் ஃபேஸ்னால் என்ன பண்ணோம், மெர்ஜ் பண்ணோம். நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணோம், மெர்ஜ் பண்ணும்போதே நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் மெர்ஜ் பண்ணோம். டிசெண்டிங் ஆர்டர்னால் மேக்ஸிமம்லேருந்து மினிமம். இப்போ நம்ம வந்து மெர்ஜ் பண்ணலாமா? நீங்கள் மெர்ஜ் பண்ணால் 29 வந்து முன்னாடி வருமா, 29 தென் 18 தென் 68 தென் 82 அப்படி வரும், தென் 43 தென் இங்கே வந்து 87 தென் 37 தென் இங்கே 24 தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 முன்னாடி வரும், தென் 47. ஓகேங்களா? இப்போ இதை மெர்ஜ் பண்ணலாமா? எது ஃபஸ்ட்டு வரும், 68 தான் பிக். அப்போ ஃபஸ்ட்டு வரும் 68 29 18 தென் இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் 82 தென் 43 தென் இந்த 3யும் மெர்ஜ் பண்ணால் 87 37 24 தென் இதை வந்து மெர்ஜ் பண்ணால் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் 50 47. இப்போது 3 and 2 இருக்கிறத 5 5 நான் வந்து மெர்ஜ் பண்ண போகிறேன். மெர்ஜ் பண்ணால் ஃபஸ்ட்டு எது வரும், 82 வருமா, 68 தென் 43 29 தென் 18 தென் இங்கே மெர்ஜ் பண்ணால் 87 50 47 37 தென் 24 தென் 5 10 நான் மெர்ஜ் பண்ணுறேன். எந்த ஆர்டரில், டிசெண்டிங் ஆர்டர். அப்போது 87 82 68 50 47 43 37 29 24 1 2 3 4 5 6 7 8 தென் 8 டிசெண்டிங் ஆர்டரில் மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரூல்ஸ் படி என்ன, ஃபஸ்ட்டு 4 தென் நெக்ஸ்ட்டு 4. இதில் வந்து 5 எலமெண்ட் இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு 5 நெக்ஸ்ட் 5. இதுக்கு பேர் என்னன்னு கொடுக்கலாம், ஏ பாயிண்டர் அப்படின்னு கொடுக்கலாமா, ஏபிடிஆர். இதுக்கு வந்து நான் பிபிடிஆர் பி பாயிண்டர்னு கொடுக்குறேன். இந்த ஏ அண்ட் பி பாயிண்டரை வச்சு நம்ம என்ன கிடைக்கணும், சிபிடிஆர் சி பாயிண்டர் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது டிவைட் ஃபேஸை கொடுத்துக்கிற எலமெண்ட்டை எடுத்து எல்லாம் 10 இருக்கிறது 5 டிவைட் பண்ணிக்கிறோம், 5 இருக்கிறது 3 and 2 டிவைட் பண்ணிக்கிறோம், 3 and 2 இருக்கிறது 2 and 1 டிவைட் பண்ணிக்கிறோம், தென் எல்லாத்தையும் 1 1 டிவைட் பண்ணிக்கிறோம். தென் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டிசெண்டிங் ஆர்டரில் மெர்ஜ் பண்ண சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் 1 இருக்கிறது 2 மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க, 2 இருக்கிறது 3 மெர்ஜ் பண்ணிக்கிறேன், 3 இருக்கிறத 5 மெர்ஜ் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலி 10 எலமெண்ட்டை நான் மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போது டிவைட் ஃபேஸ் கான்குவர் ஃபேஸ் ஃபினிஷ். தென் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மெர்ஜ் ஷார்ட் இருந்ததுனால மெர்ஜ் ப்ராசஸை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். மெர்ஜ் ப்ராசஸை ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதிக்கலாம், ஸ்டெப் 1 ஏ பாயிண்டரை எழுதிக்கலாமா, ஏ பாயிண்டர் வேல்யூ, தென் பி பாயிண்டர் வேல்யூ, இது இன்புட், இது இன்புட், தென் சி வந்து இங்கே எழுதிக்கலாம், இது வந்து அவுட்புட். இப்போ ஏ பாயிண்டருக்கு வேல்யூ எடுத்துக்கலாம், 82 68 43 29 18. இங்கே வந்து ஏ பாயிண்டர், தென் ரைட் சைட் 87 50, இது வந்து பி பாயிண்டர், 47 37 தென் 24. இப்போ கம்பேர் பண்ணால் எது வரும், 87 தான். நம்மளை என்ன சொல்லிக்கிறாங்க, டிசெண்டிங் ஆர்டர். அப்போ என்ன பண்ணோம், மேக்ஸிமமாக இருக்க நம்பரை எழுதணும்.
பி பாயிண்டரில் 87 வந்து மேக்ஸிமம், ஏ பாயிண்டரில் 82 மினிமம். அப்போ என்ன பண்ணோம், மேக்ஸிமமாக இருக்கிற நம்பர் 87 எடுத்துனோம். இங்கே சிபிடிஆர் வந்து சி பாயிண்டர் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி பாயிண்டர் மூவ் ஆகும், ஏ பாயிண்டர் மூவ் ஆகாது. ஏன்னா பி பாயிண்டரில் இருக்க 87 நான் சி பாயிண்டருக்கு மூவ் பண்ணிட்டேன். தென் ஸ்டெப் 2 எழுதலாமா? ஸ்டெப் 2 ஏ பாயிண்டரில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது இருக்க எலமெண்ட்டை நம்ம இன்னும் மூவ் பண்ணல சி பாயிண்டருக்கு. தென் 18 ஏ பாயிண்டர் அப்படியே இருக்கும். தென் பி பாயிண்டரில் 87 வந்து 50க்கு மூவ் ஆகும். தென் 87 50ல் வந்து பி பாயிண்டர் மூவ் ஆகும். தென் 47 37 தென் 24. இப்போ கம்பேர் பண்ணுங்கள், 82லேருந்து 50 இப்போ 82 தான் வந்து மேக்ஸிமம். அப்போ சி பாயிண்டருக்கு 82 நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி என்ன எலமெண்ட் இருக்குது, 87. தென் 82க்கு நான் மூவ் பண்ணுறதுனால சிபிடிஆர் சி பாயிண்டர் வந்து 82க்கு வந்துச்சு. தென் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் எது மூவ் ஆகும், ஏ பாயிண்டர் வந்து மூவ் ஆகும் 68க்கு. நம்ம மூவ் பண்ணலாமா? 82 68 43 21 18. தென் ஏ பாயிண்டர் மூவ் டு 68. தென் பி பாயிண்டர் மூவ் ஆகலை, அதனால் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பி பாயிண்டர் 47 37 தென் 24. அப்போ சி பாயிண்டரை கம்பேர் பண்ணலாமா? ஏன் பியில் எது மேக்ஸிமம், ஏ பாயிண்டர் தான் மேக்ஸிமம் 68. அப்போ 68 சி பாயிண்டருக்கு மூவ் ஆகுமா? அப்போ 87 82 68 சி பாயிண்டர் 68க்கு மூவ் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன மூவ் ஆகும், ஏ பாயிண்டர் மூவ் ஆகும் 43க்கு. மூவ் பண்ணிடலாமா? ஸ்டெப் 4 82 68 43 29 18. இப்போது 68 மூவ் ஆயிடுச்சு, அதனால் 43க்கு நான் ஏ பாயிண்டரை மூவ் பண்ணுறேன். தென் ஆஸ் யூஷுவல் பி பாயிண்டர் அப்படியே தான் இருக்கும். 57 50 47 37 தென் 24 பி பாயிண்டர். தென் இப்போ கம்பேர் பண்ணுங்கள், 43 தென் 50 தான் வந்து மேக்ஸிமம். அப்போ 50 வந்து நான் சி பாயிண்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணலாமா? ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 87 82 68 தென் 50 வந்து சி பாயிண்டர். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி பாயிண்டர் மூவ் ஆகும் 47க்கு. தென் மூவ் பண்ணலாமா? ஸ்டெப் 5 82 68 43 29 18. ஏ பாயிண்டர் மூவ் ஆகலை, அதனால் 43ல் இருக்குது. தென் பி பாயிண்டரில் நம்ம 50 மூவ் பண்ணிக்கோ, அப்போ 47க்கு மூவ் ஆகுது. 87 50 தென் 47 37 24 தென் பி பாயிண்டர். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இப்போ கம்பேர் பண்ணும்போது பி பாயிண்டரில் இருக்க 47 தான் வந்து மேக்ஸிமம், அதனால் நான் சி பாயிண்டருக்கு மூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இருக்க சி பாயிண்டரில் இருக்க எலமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். 87 82 68 50. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 47ன்ற பி பாயிண்டரில் இருக்க எலமெண்ட்டை சி பாயிண்டருக்கு கொண்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 47 வந்து 37க்கு மூவ் ஆகும். தென் ஸ்டெப் 6 ஏ பாயிண்டர் மூவ் ஆகலை, நம்ம அப்போ அதில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். 82 68 43 தென் 29 தென் 18. ஏ பாயிண்டர் மூவ் ஆகலை, அதனால் 43ல் இருக்குது. தென் பி பாயிண்டரில் இருக்க 47 மூவ் ஆகிடுச்சு, அதனால் இப்போ நான் 37க்கு மூவ் பண்ண போகிறேன். 87 50 47 தென் 37 24. இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இப்போ கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து ஏ பாயிண்டரில் இருக்க 43 தான் வந்து மேக்ஸிமம், அதனால் 43 நான் வந்து சி பாயிண்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணிடலாமா? ஆல்ரெடி இருக்கிற சி பாயிண்டரில் இருக்க எலமெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. 87 82 68 50 47 தென் 43. இப்போ சி பாயிண்டர் 43ல் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், ஏ பாயிண்டரில் இருக்க 43 வந்து 29க்கு ஏ பாயிண்டராக மாறும். தென் ஸ்டெப் 7
82, 68, 43, 29, 18. Then A pointer, then B pointer, 87, 50, 37, 47 sorry, 37, 24. இப்போ ஏ பாயிண்டர் பி பாயிண்டர் கம்பேர் பண்ணால் 37 தான் வந்து மேக்ஸிமம். அதனால் 37 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சி பாயிண்டருக்கு மூவ் பண்ணுறேன். ஆல்ரெடி இருக்க சி பாயிண்டரில் இருக்க காப்பி பண்ணிக்கலாம். 87, 82, 68, 50, 47, 43. இப்போ நான் 37 சி பாயிண்டருக்கு மூவ் பண்ணிட்டேன். அப்போ சி பாயிண்டர் 37 இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பி பாயிண்டர் மூவ் ஆகும். தென் ஸ்டெப் 8. ஏ பாயிண்டர் மூவ் ஆகலை, அதனால் ஏ பாயிண்டரில் இருக்க 29 தான் ஏ பாயிண்டர் இருக்குது. தென் 18. தென் பி பாயிண்டரில் இருக்க 37 மூவ் ஆகுது. 87, 50, 47, 37, 24. இப்போ ஏ பாயிண்டர் பி பாயிண்டர் கம்பேர் பண்ணால் ஏ பாயிண்டர் வந்து மேக்ஸிமம், அதனால் 29 வந்து நான் சி பாயிண்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். மூவ் பண்ணலாமா? ஆல்ரெடி இருக்க எலமெண்ட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. 87, 82, 68, 50, 47, 43, 37. இப்போ நான் வந்து 29 சி பாயிண்டருக்கு கொண்டு வந்துட்டேன். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 29லேருந்து 18க்கு ஏ பாயிண்டர் மூவ் பண்ணலாமா? ஸ்டெப் 9. (82, 68, 43, 29, 18). A PTR. Then 87, 50, 47, then 37, then 24. இப்போ 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம். அப்போ 24 வந்து நான் என்ன பண்ணேன், சி பாயிண்டருக்கு நான் மூவ் பண்ண போகிறேன். சி பாயிண்டருக்கு மூவ் பண்ணலாமா? 87, 82, 43, 29, sorry, 68, 50, 47, 43, 37, 29, then 24. இப்போ பாருங்கள், பி பாயிண்டர் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், மீதி இருக்க ஏ பாயிண்டரில் இருக்கிறத நம்ம சி பாயிண்டருக்கு வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதுதான ரூல். தென் அந்த ரூலுக்கு நம்ம ஸ்டெப் 10ல் எழுதிடலாம். தி அரே ஆஃப் ஏ பாயிண்டர் B pointer is exacted. Exactனா fulfill ஆயிடுச்சு. Exacted. Then the remainder of the A pointer of array is copied to C pointer. Then step 11ல நான் என்ன பண்ண போகிறேன், A பாயிண்டரில் இருக்க 18 நான் காப்பி பண்ண போகிறேன். ஸ்டெப் 11 ஆஸ் யூஷுவல் A பாயிண்டர் எழுதிக்கோங்க. இப்போ 24 மூவ் ஆகிடுச்சு. 82, 68, 43, 29, 18 A pointer. Then B pointer 87, 50, 47, 37, 24 B pointer. Then நம்ம காப்பி பண்ணிக்கலாமா C பாயிண்டருக்கு? டிசெண்டிங் ஆர்டரில் 87, 82, 68, 50, 47, 43, 37, 29, 24, then 18. நம்மளுக்கு என்ன சொன்னாங்க, டிசெண்டிங் ஆர்டரில் எல்லா எலமெண்ட்டும் சி பாயிண்டரில் நம்ம ஃபுல் பண்ணிட்டோம்.
இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் மெர்ஜ் ப்ராசஸோட எக்ஸாம்பிள் 2. கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன பண்ணோம், மேக்ஸிமம்லேருந்து மினிமம்க்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது மெர்ஜ் ஷார்ட்னால் என்னென்னு ஷார்ட்டாக பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட்டிங் டெக்னிக்கு. இது வந்து எக்ஸ்டர்னல் ஷார்ட்டிங் அல்காரிதம். இது எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணோம், ஃபஸ்ட்டு எல்லா எலமெண்ட்டும் டிவைட் பண்ணுவோம். தென் டிவைட் பண்ணதை ஒவ்வொரு எலமெண்ட்டாக வர வரைக்கும் டிவைட் பண்ணுவோம். தென் கான்குவர் பண்ணும்போது மெர்ஜ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து கொஷினில் அசெண்டிங் கொடுத்துக்கிறாங்களா டிசெண்டிங் கொடுத்துக்கிறாங்களான்னு பார்த்து நம்ம சால்வ் பண்ணோம். தென் மெர்ஜ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து 4 எலமெண்ட்டாக 5 நம்ம கொடுத்துக்கிற ஆன்சருக்கு மேலே இருக்க ஒரு எலமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஏ பாயிண்டர், பி பாயிண்டர், சி பாயிண்டர்னு எடுத்துக்கலாம். நீங்கள் XYZ எடுத்துக்கலாம், PQRன்னு கூட எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், டிவைட் ஃபேஸ் பண்ணணுமா. டிவைட் ஃபேஸில் கொடுத்துக்கிற 10 எலமெண்ட்டாக நான் எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டு 5 டிவைட் பண்ணுறேன். தென் 5 3 and 2 டிவைட் பண்ணுறேன். தென் 3 2 and 1 டிவைட் பண்ணுறேன். 2 1 டிவைட் பண்ணுறேன். தென் எல்லாத்தையும் 1 எலமெண்ட்டாக டிவைட் பண்ணிட்டதுக்கப்புறம் கான்குவர் மெத்தட்னா மெர்ஜ் பண்ணுவோமா. மெர்ஜ் பண்ணும்போது என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டிசெண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. டிசெண்டிங்னா என்ன, மேக்ஸிமம்லேருந்து மினிமமாக போனோம். அப்போது 18க்கு 29க்கு கம்பேர் பண்ணும்போது 29 மேக்ஸிமம். அதனால் நான் வந்து முன்னாடி லெஃப்ட் சைடில் எழுதியிருக்கேன். அதே மாதிரி 1 இருக்குது 2 மெர்ஜ் பண்ணிக்கிறேன். 2 இருக்குது 2 and 1 இருக்குது 3 மெர்ஜ் பண்ணிக்கிறேன். 3 and 2 இருக்குது 5 மெர்ஜ் பண்ணிக்கிறேன். தென் கடைசியாக 10 எலமெண்ட்டையும் டிசெண்டிங் ஆர்டரில் மெர்ஜ் பண்ணிட்டேன். இப்போ கடைசியாக பண்ணதை சி பாயிண்டர்னு எடுத்துனோம். அதுக்கு மேலே இருக்கிறத ஏ பாயிண்டர், பி பாயிண்டர்னு எடுத்துனேன். இந்த ஏ பாயிண்டர், பி பாயிண்டரை வச்சு நான் மெர்ஜ் ப்ராசஸை யூஸ் பண்ணி நான் இந்த சி பாயிண்டரை கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்படி டிசெண்டிங் ஆர்டரில் இப்போ நான் மெர்ஜ் ப்ராசஸ் எடுத்துக்கினேன். கொடுத்துருக்க ஏ பாயிண்டர், பி பாயிண்டரை வந்து இன்புட்டாக 2 இன்புட்டை எடுத்துகிறேன். இந்த 2 இன்புட்டை நான் கம்பேர் பண்ணி சி பாயிண்டரை கொண்டு வந்துக்கிறேன். இதில் ஏ பாயிண்டர், பி பாயிண்டர் நான் கம்பேர் பண்ணும்போது 87 வந்து பார்த்திங்கன்னா பெருசு. அதனால் வந்து சி பாயிண்டருக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மேக்ஸிமமாக இருக்க நம்பரை நான் வந்து கம்பேர் பண்ண வந்து சி பாயிண்டருக்கு மூவ் பண்ணினே வந்துட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 9ல் வந்து பி பாயிண்டர் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏ பாயிண்டர் கூட கம்பேர் பண்ண எந்த பாயிண்டரும் இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தி அரே ஆஃப் பி பாயிண்டர் இஸ் எக்ஸாக்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் தி ரிமைண்டர் ஏ பாயிண்ட் ஆஃப் அரே இருக்கிறதுனால நான் வந்து சிக்கு காப்பி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தென் வந்து இருக்கிற எலமெண்ட்டை நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.